Hello friends, welcome back to our channel. Tapas Education. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ், மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்கட்டோம். அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தகவல் வந்திருக்கு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து. ஓகேங்களா? ஸோ 11த்துக்கு நமக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. பட் அதுக்கு மார்க் ஷீட் கிடையாது. ஒருவேளை 11th பப்ளிக் எக்ஸாம் நம்ம ஒரு தேர்வு தவறிட்டோம்னா கூட அது நம்ம 12ஆம் வகுப்போட சேர்த்து எழுதணும். அது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாகவே இருந்தது. ஏன்னா 11த்தும் எழுதணும், 12த்தும் எழுதணும் ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? அதாவது தேர்ச்சி பெறாத நபர்களுக்கு. இப்போ மாநில கல்விக் கொள்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டு முதலே இந்த முடிவு அமலுக்கு வருகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் 11th படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் கண்டிப்பாக அது ஆல் பாஸ் தான். ஸோ பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. +1 பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம 11th நல்லா படித்தோம்னாக்க 11த்தோட கான்செப்ட் தான் நமக்கு டிகிரியில் யூஜியில் நமக்கு வருது. ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று இந்த நீட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, 11த்துலேயே 12th நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதனால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது போல் பல சிக்கல்கள் இருந்தது. இப்போ இந்த 11th பொதுத் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி பிரேக்கிங் நியூஸ் தான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.